பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடியில் நம்ம ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 10வது அதிகாரம் வரைக்கும் நாம் தியானித்தோம். ஸோ தொடர்ச்சியாக 11வது அதிகாரத்திலிருந்து நம்ம 28வது அதிகாரம் வரைக்கும் இன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே நல்ல கவனிங்க, இதை குறித்து எழுதி கொள்ளுங்க. சிலர் சொன்னாங்க, இதை குறித்து கொள்றதுக்கு எங்களால் முடியல, ஏன்னா லெட்ரு சரியாக தெரிய மாட்டேங்குது, ரெண்டாவது வேகமாக சொல்லி கொடுக்குறீங்க, அதனால் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, போன வீடியோவில் போட்டிருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது நீங்கள் குறிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைலு அதை கமெண்ட் பாக்ஸ்லேயே பிடிஎஃப் ஃபைலு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் என்ன செய்ய டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதற்கு முந்தின வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுலேயும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி சொல்லி தருகிற இந்த பாடத்தில் கூட மத்தேயு 11வது அதிகாரம் 28வது அதிகாரம் வரைக்கும் இதோடைய லிங்க் கூட இந்த மெசேஜுக்கு கீழே கமெண்டில் உள்ள பிடிஎஃப் ஃபைலாக லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கும் நீங்கள் அதை அனுப்பி வைங்க, அதை குறித்து கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன சின்ன ஊழியங்களை நீங்கள் செய்யுங்க, அதனால் அவங்களும் வேதத்தை படிக்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பாகிலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கணுங்க. வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கணும். எதுவும் சும்மா தியானிச்சுட்டு போயிடக்கூடாது. வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாக இருக்கணும், அந்த வசனங்களை தியானிக்கணும். பிரியமாக இருக்கிறவங்க எப்படி தான் தியானிப்பாங்க? ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புகள், எழுத்துக்களை பார்ப்பாங்க, ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஆராய வேணுங்க. அதை ஆராயிற வேலையில் தான் தேவன் நம்மோடு இடைப்படுவார். எனவே இந்த வேதத்தில் ஒரு அழகாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெத்தானியா. இந்த பெத்தானியா ஊர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தானியா ஊரில் எவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நாம் இந்த பெத்தானியாவில் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, யோவான் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரம். அடுத்து இந்த பெத்தானியா குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது, லூக்கா 24:50 வாசிக்கிற பொழுது, 51 வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்து 3வது காரியம், யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க் 14வது அதிகாரம், ஒரு ஸ்திரீ நலதம் தைலம் கொண்டு வந்து சிரசின் மேலே, அவங்க ஏசப்போட தலையின் மேலே ஊற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பெத்தானியா ஊரில் தான் நடக்குது. இப்போ இந்த பெத்தானியா ஊரில் நம்ம கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னா, பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு 2 மைல் தூரம் சமீபமாக இருக்கிறது. அடுத்து இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இடம் பெத்தானியா என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்தானியா என்பது லாசரு இருந்த ஊர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 4வது, ஒரு ஸ்திரீ நலதம் தைலத்தை கொண்டு வந்து இயேசப்போட சிரசின் மேலே ஊற்றுகிற அந்த சம்பவம் நடந்தது பெத்தானியா. இந்த பெத்தானியாவில் இந்த 4 ரகசியங்களை நம்ம, ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் நம்ம 4 சுவிசேஷத்தையும் நாம் சேர்த்து சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அநேக காரியங்களை நம் ஆண்டவர் நமக்கு போதிப்பார்.
நம்முடைய வழியை காட்டுவார், தம் சித்தத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். எனவே நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது மத்தேயு 11வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும். இதை தயவு செய்து இது நோட்டு பேனால் எழுத வேண்டாம். உங்கள் பைபிளில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த பைபிளில் அந்தந்த இடத்துல நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அப்பொழுது தான் நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு தியானிக்க ஈஸியாக இருக்கும். நாம் பார்த்து கொண்டிருப்பது மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் சம்பவங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நம் 11வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 4 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இயேசுவும் யோவான் சாணனை குறித்து பேசுகிற ஒரு சம்பவமானது மத்தேயு சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் 2 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மனம் திரும்பாத நகரங்களை குறித்து இயேசு எச்சரிப்பதை குறித்து மத்தேயு லூக்காவில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பிதாவை நோக்கி இயேசு கலிகுரு நிகழ்ச்சியானது மத்தேயுவிலும் லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இலைப்பாறுதலை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12வது அதிகாரத்தில் 8 நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்கு ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சூம்பின கையையுடையவனை இயேசு சுஸ்தமாக்கு நிகழ்ச்சியை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியன், இந்த நிகழ்ச்சியை மத்தேயு மாத்திரம்தான் எழுதுகிறாரு. அடுத்து பிசாசு பிடித்த குருடும் ஊமையும் உள்ள மனுஷன் மத்தேயு மற்றும் லூக்கா இந்த 2 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து தனக்குத்தானே பிரிந்திருக்கும் ராஜ்யங்களை குறித்து இயேசு கண்டிப்பதை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகள் 3லுமே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து யோனாவின் அடையாளங்களை குறித்து இந்த சம்பவமானது மத்தேயு, லூக்கா இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவி இந்த சம்பவத்தை குறித்து மத்தேயும் லூக்காவும் எழுதியிருக்கிறார்கள். அடுத்து இயேசுவின் தாயும் சகோதரர் இந்த நிகழ்ச்சியானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகள் 3லுமே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரத்தில் 5 நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளில் விதைக்கிறவருடைய ஓமையை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகள் 3லுமே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து கடுகு விதை புளித்தமா இந்த சம்பவங்களை குறித்து ஊமைகளாக இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பொக்கிஷம் முத்து பரலோக ராஜ்யத்தை குறித்து மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. வலை குறித்து மத்தேயில் எழுதப்பட்டிருக்கிறது. கனப்படுத்தப்படாத தீர்க்கதரிசி குறித்து இந்த மத்தேயு, மார்க்கு இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14வது அதிகாரத்தில் நான் பார்க்கிற பொழுது 4 நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளில் யோவான் ஸ்நானன் தலை சிரசேதம் பண்ணுகிற நிகழ்ச்சியை குறித்து மத்தேயுவிலும் மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 5000 பேரை போஷித்தல் இந்த நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தண்ணீர் மேல் நடப்பது இவைகள் மத்தேயு, மார்க்கு, யோவானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கெனசரேத் ஊர்
பற்றிய நிகழ்ச்சி மத்தேயு, மார்க்கு இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரத்தில் 3 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளை, பாரம்பரியத்தை குறித்து மத்தேயு, மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீயை குறித்து மத்தேயுவிலும் மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 4000 பேரை போஷித்தல், இந்த நிகழ்ச்சியானது மத்தேயுவில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து மத்தேயு 16வது அதிகாரத்தில் 3 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை குறித்து மத்தேயு, மார்க்கு 2 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மரணத்தை முன்னறிவித்தல் குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17வது அதிகாரத்தில் 3 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுரூப மலையை நடந்த சம்பவத்தை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிசாசு பிடித்த இளைஞனை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலய வரியை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 18வது அதிகாரம் முழுவதுமாக பெரிய பிரசங்க குறிப்புகள் வருகிறது. இதில் ஆண்டவராகிய கிறிஸ்து எதை குறித்து பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால், உண்மையான சீசர்களின் குணங்களை குறித்து அந்த அதிகாரம் முழுவதுமாக கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். அடுத்ததாக மத்தேயு 19வது அதிகாரத்தில் 3 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்தை குறித்த கேள்விகளுக்கு இயேசு பதிலளிக்கிறார். மத்தேயு, மார்க்குவிலும் 2 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் சிறு பிள்ளையும், இந்த சம்பவங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஐஸ்வர்யவனான வாலிபன், இந்த நிகழ்ச்சியை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகள் 3லுமே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது மத்தேயு 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 3 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்ட வேலைக்காரரை குறித்து மத்தேயு மாத்திரம் எழுதியிருக்கிறார். யார் பெரியவன் என்ற நிகழ்ச்சியை மத்தேயு, மார்க்கு 2 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 குருடர்கள் பற்றிய ஊமை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவைகள் 3லுமே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது மத்தேயு 21வது அதிகாரத்தில் 6 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எருசலேம் பவனிக்கு வெற்றிகரமான பிரவேசம், இந்த நிகழ்ச்சியானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இயேசு தேவாலயத்துக்குள் செல்கிறார். தேவாலயத்தில் இயேசு, இந்த நிகழ்ச்சியானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து அத்திமரத்தினுடைய ஓமையை குறித்து மத்தேயு, மார்க்கு இந்த 2 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவிடம் தர்க்கம் பண்ணுவதை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 குமாரர்களை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்ட ஓமையை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 22வது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது 5 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்யாண விருந்து, இந்த ஊமை மத்தேயு மற்றும் லூக்கா இந்த 2 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ராயனுக்கு வரி, இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது.
சதுசேயரை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரதான கற்பனை மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லும் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து யாருடைய குமாரன்? இந்த நிகழ்ச்சியை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 23வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது பரிசேயரின் குணங்களும் மற்றும் அவர்கள் செய்த மீறுதல்கள், கீழ்ப்படியாதவைகள், பாவங்களை குறித்து இயேசு விவரித்து சொன்னதான காரியத்தை இந்த மத்தேயு 23வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம். இதில் விசேஷமாக இயேசு ஒரு 7 ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த 23வது அதிகாரத்தில் 13வது வசனம், 14வது வசனம், 15, 16, 23, 25, 27 ஆகிய வசனங்களில் இயேசு பேசின ஐயோ என்ற வார்த்தை 7 ஐயோக்களை குறித்து இந்த இடத்துல விவரித்து சொல்லி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 24வது அதிகாரமும் 25வது அதிகாரமும் இயேசு பேசின பெரிய பிரசங்கம். இவைகள் கடைசி கால அடையாளத்தை பற்றி இயேசு ஒரு பெரிய பிரசங்கமாக பேசின வசனங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதில் விசேஷ விதமாக ஆண்டவர் பேசின வார்த்தைகளில் 10 கன்னிகளை குறித்து விவரித்து சொல்லியிருப்பார். தாளந்து ஊமையை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்து செம்மறியாடு, வெள்ளாடு பற்றி இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மத்தேயு 26வது அதிகாரத்தில் 10 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு எதிரான சதித்திட்டம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பெத்தானியாவில் இயேசு அபிஷேகம் பண்ணுகிற அந்த நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதிப்பு, இந்த காரியம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ராப்போஜனத்தை பற்றி 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. திருவிருந்தை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு மறுதலிப்புக்கு முன் பேசின வார்த்தைகளை குறித்து இந்த 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கெத்செமனே இந்த சம்பவமானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கைது செய்யப்படுதல், இந்த நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. சனக்கரின் சங்கம், இந்த நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு மறுதலிப்பு, இந்த காரியத்தை குறித்து 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 27வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது 7 நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாஸ் 4 கொண்டு சாகுதலை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்துக்கு முன் இயேசுவை கொண்டு நிறுத்துகிறாங்க, இந்த சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. போர்ச்சேவகர்கள் பரியாசம் பண்ணுகிற நிகழ்ச்சியை குறித்து மத்தேயு, மார்க்கு இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவில் மாத்திரம் இயேசுவை பிலாத்துவிடம் கூட்டி செல்வதற்கு முன்பாகவே போர்ச்சேவகர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணுகிற நிகழ்ச்சியை குறித்து லூக்கா மாத்திரம் எழுதுகிறார். சிலுவையில் அறையப்படுதல் நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. சிரேனே ஊர் சீமோன் பற்றி 3 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசுவின் மரணத்தை குறித்து 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அடக்கம் குறித்து 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கல்லறைக்கு காவலாளிகள், இந்த சம்பவத்தை மத்தேயு மாத்திரம் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக மத்தேயு 28வது அதிகாரத்தில் 3 நிகழ்ச்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காவலாளியின் அறிக்கையை குறித்து மத்தேயு மாத்திரம் விவரித்து எழுதியிருக்கிறார். அடுத்து பிரதான கட்டளை குறித்து மத்தேயு குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி நம்ம சம்பவங்களின் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலிருந்து 28வது வரைக்கும் இப்படி 4 சுவிசேஷத்தில் இருக்க சம்பவங்கள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் படிக்கிற பொழுது இது ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு சுவிசேஷத்தில் உள்ள சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவங்களையும் கோர்வையாக சேர்த்து நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு அநேக காரியங்கள் ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுவார். ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். மார்த்தாள், மரியாள், லாசரு, சீமோன், குஷ்டரோகிய சீமோன், இவங்க 4 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 4 பேர்த்தை குறித்து இந்த 4 சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 6லிருந்து 13, மார்க் 14வது அதிகாரம் 3லிருந்து 9, யோவான் 12வது அதிகாரம் 1லிருந்து 8. இந்த 3 சுவிசேஷங்களையும் நாம் சேர்த்து வாசிக்கிற பொழுது இதை 3ஐயும் நீங்கள் தியானித்து பாருங்க. குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் அங்கே தான் லாசரு வீடு இருக்குது, அங்கே தான் மார்த்தாள், மரியாள் இருக்காங்க. இவங்க 4 பேரும் அந்த வீட்டில் இருக்காங்க. சில தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க இவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். லாசருவின் தகப்பன் என்று சொல்லி சீமோனை சொல்லுகிறார்கள். அவர் சில நாள் கழித்து மரித்து விடுகிறார். உங்களுக்கு தெரியும், குஷ்டரோகி சீமோனை யூதர்கள் என்ன செய்வாங்க, எல்லாருமே புறக்கணித்து வச்சுருவாங்க. ஏன்னா குஷ்டரோகம் இருந்தாலே எல்லாரும் என்ன செய்வாங்க, புறக்கணித்து வச்சுருவாங்க. ஸோ இந்த புறக்கணிக்கப்பட்ட இந்த வீட்டை தான் இயேசுப்பா தேடி போகிறார். அந்த வீட்டில் தான் இருக்கிறார். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த வீட்டை குறித்து நீங்கள் படிக்கிற பொழுது இயேசு நேசித்த குடும்பம், இயேசுவால் நேசிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவை நேசித்த குடும்பம். லாசர் தான் இறந்த பிறகு மீண்டுமாக ஏசப்பா எழுப்புகிறாய் குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 4ஐயும் சேர்த்து வாசிக்கிற பொழுது இந்த சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு குறிப்பிடுகிறார். மத்தேயு 20வது அதிகாரம் 29வது வசனத்தின்படியாக 2 குருடர்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதே சம்பவமானது லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே 1 குருடர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதை குறித்து 2ஐயும் ஒரே சம்பவம் தான், ஆனால் 1, 2 எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மார்க் எழுதுகிறாரு. மார்க் 10:46 ஒருவர் தான், அது பர்த்திமேயு என்கிற குருடர். ஆமேன். அப்போ இதை கோர்வையாக பார்க்கிற பொழுது இதை ஒருவர் தான், அது பர்த்திமேயு அப்படின்னு பெயரோடு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி சம்பவங்களின் அடிப்படையில் நாம் பைபிளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு தருவார். எனவே இதை படித்து கொள்ளுங்க. அடுத்த வகுப்பில் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனவே இதை அதிகமாக நீங்கள் தியானிங்க, இதை உங்கள் பைபிளில் குறித்து வைத்து கொள்ளுங்க. மீண்டுமாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் முதல்ல இருக்கிற அந்த பிடிஎஃப் லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லிங்க் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் நன்கு நீங்கள் குறித்து கொள்ளலாம். 2வது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அறிமுகமான வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.